தென்காசியில் வெல்டிங் கடைக்காரரை வெட்டி கொன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறைத்து பார்த்ததால் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? தென்காசி ரயில் நிலையம் அருகே எல்ஆர்எஸ் பாளையத்தைச் சேர்ந்தவர் வினோத். 27 வயதான வினோத் வீட்டருகே வெல்டிங் கடை வைத்து நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று இரவில் வெல்டிங் வேலைகளை முடித்துவிட்டு தனது பைக்கில் வீட்டிற்கு சென்ற வினோத்தை இருவர் வழிமறைத்திருக்கின்றனர். வினோத்தை பைக்கிலிருந்து கீழே தள்ளியவர்கள் அவரது தலையில் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே வினோத் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். டிஎஸ்பி நாகசங்கர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வினோத்தின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். இதில் தென்காசி ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்த காசி விஸ்வநாதன், இசக்கி ராஜா என 2 இளைஞர்கள் சிக்கியிருக்கின்றனர். காசி விஸ்வநாதனும் இசக்கி ராஜாவும் தினமும் வினோத்தின் வெல்டிங் கடையை கடந்து வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களை வினோத் பார்க்க ஏன் முறைத்து பார்க்கிறாய் என்று இருவரும் கேட்டிருக்கின்றனர். முறைத்து பார்ப்பதில் தொடங்கிய வாக்குவாதம் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஏற்பட்ட முன்விரோதம் கொலையில் முடிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காசி விஸ்வநாதன், இசக்கி ராஜாவை கைது செய்த போலீசார் அவர்களிடம் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்று தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.